ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் JDS டைரி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சூப்பரான நெய்மெத்தி மீன் ஃபிஷ் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு பாதி லெமன் எடுத்துக்கோங்க. பாதி லெமன் எடுத்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி பாதி லெமன் எடுத்து நல்லா அதில் வந்து மிக்ஸ் பண்ணி மேரினேட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மசாலாலாம் வாங்கிக்கோங்க. மீன் வந்து நீங்கள் வாங்கும்போது இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக பார்த்து வாங்கினா சூப்பராக மொறுன்னு வரும். ரொம்பவே சூப்பர் டேஸ்டியாகவும் இருக்கும். அதனால் இந்த மாதிரி குட்டி குட்டி மீனாக பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மசாலாஸு. இதில் வந்து பார்த்திங்கன்னா கரம் மசாலா, சில்லி பவுடர் இந்த சைடில் வந்து நான் தரேன் என்னென்ன மசாலாஸ் இதில் சேர்த்துருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கார்ன்ஃப்ளவர் மாவு, மைதா மாவு, ரவை கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடலை மாவு, அதுக்கப்புறம் கொஞ்சமாக கொரியாண்டர் பவுடர், தனியாத்தூள், அப்புறம் மின்ட் லீவ்ஸ் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம வந்து சேர்த்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த மீனில் வந்து நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம். மைதா மாவு, கடலை மாவு இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே நல்லா மீன் மேலே மசாலா ரெடி பண்ணிட்டு இது பண்ணுறத விட நம்ம இந்த மாதிரி தூவி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் தனியாத்தூள், சில்லி பவுடர், கொஞ்சமாக காரத்துக்கு சில்லி பவுடர், அப்புறம் ஃபிஷ் ஃப்ரை மசாலா இது எல்லாத்தையும் சேர்த்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் என்னென்ன மசாலா ஆட் பண்ணியிருக்கேன்றதை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், செக் பண்ணிக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு. இப்போ இது வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம தயிர் கொஞ்சமாக தயிர் வந்து உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் தயிர்லேயும் பிசையலாம். இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சும் பிசைஞ்சுக்கோங்க. தயிர் இல்லைன்னா தண்ணி தெளிச்சும் பிசைஞ்சிக்கலாம். தயிர் வந்து நான் கொஞ்சமாக தயிர் சேர்த்துருக்கேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு பிசைஞ்சு நல்லா இந்த மாவெல்லாம் நல்லா பிசைஞ்சு வர மாதிரி, அப்போ தான் நம்ம பேஸ்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் நிறைய மாவு சேர்த்தோம்னா கொஞ்சம் பேஸ்ட் பண்ணி வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். நம்ம தண்ணி தெளித்து இந்த மாதிரி ஃபிஷ்ஷை வந்து நல்லா இந்த மாதிரி நல்லா இது பண்ணிக்கலாம். பிசைஞ்சிடலாம். அந்த ஃபிஷ்ஷோடவே நம்ம போட்டோம்னா நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் மின்ட் லீவ்ஸை வந்து நல்லா க்ரஷ் பண்ணி நல்லா பிச்சு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். ஃபிஷ்ஷில் வந்து கொஞ்சம் இந்த மாதிரி இது போட்டோம்னா, இப்போ வந்து ஒவ்வொரு மீனாக எடுத்து இந்த மாதிரி மசாலாவை நல்லா பேஸ்ட் பண்ணி நம்ம ஒரு பிளேட்டில் இந்த மாதிரி அடுக்கி வச்சுக்கலாம். ஃபுல்லாக மசாலாஸ் வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. சில மீனில் வந்து ஒட்டிக்கும், சில மீனில் வந்து ஒட்டாது. இந்த மெத்தடில் நீங்கள் எல்லா ஃபிஷ்ஷுமே செய்யலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். கிறிஸ்பியாக உங்களுக்கு ஃபிஷ் வந்து கிறிஸ்பியாக வரும். கொஞ்சமாக ரவை சேர்த்து பாருங்கள், அண்ட் ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும். சிக்கன் பகோடா கூட நீங்கள் கொஞ்சம் ரவை சேர்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாக வரும், அண்ட் டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம கடாயில் எண்ணெய் வச்சு இந்த மீனெல்லாம் நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். அண்ட் இந்த மீன் பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, ரொம்பவே சூப்பராக இருந்தது. நெய்மெத்தி மீன் இது மாதிரி டைப் எல்லா ஃபிஷ் டைப்ஸுமே இந்த மாதிரி நீங்கள் இந்த மெத்தடில் ஃப்ரை பண்ணிங்கன்னா ரொம்ப சூப்பராக மொறுன்னு கிறிஸ்பியாக கிடைக்கும். உங்களுக்கு கடையில் நம்ம வாங்கி சாப்பிட்ற மாதிரி டேஸ்ட்டே இருக்கும், ஹோட்டலில் வாங்கி சாப்பிட்ற மாதிரி. மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா திருப்பி போட்டுக்கோங்க கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு. இல்லை உங்களுக்கு தோசை தவாவில் வேணும்னாலும் தோசை தவாலையும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா மொறுன்னு எல்லா பக்கமும் நல்லா வெந்து வரும். இந்த ஆயிலில் நீங்கள் வந்து மீன் குழம்பு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.